இது சர்ப்ரைஸ் vlog தான். என் ஒய்ஃபுக்கு ஒரு மொபைல் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். கண்ணை திறந்து பாருங்க. என்னது ஃபோனா? என்னது இதெல்லாம் இருக்கு? ஆமா, வரைகிற மாதிரி இருக்குமா? இவங்க வந்து இப்போ கேரியர்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க. இவங்க பண்ண டிசைன்லாம் அப்ரூவ் ஆகுது. இவங்க பண்ண டிசைன்லாம் வந்துட்டு கஸ்டமர் ரொம்ப பிடிக்குது சொல்லி ட்ரீட்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன ஆசை. அதனால தான் S24 Ultra. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எந்த கஸ்டமர் முன்னாடி ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது நோட்ஸ் எடுக்கணும்னா நீட்டாக எடுத்து வச்சுட்டு நோட் பேர் எடுத்து எழுதிக்கலாம். ஒரு தான் சைட்டை ஃபோட்டோ எடுத்துட்டு இவங்க ஏதாவது பாக்ஸில் வரைஞ்சி போகணும்னா வரைஞ்சி பார்த்துக்கலாம். கஸ்டமர்கிட்ட அதை ஃபோட்டோ எடுத்து வரைஞ்சி காட்டலாம். வீட்டில் உங்களோட பொண்ணோ உங்களோட ஒய்ஃபோ வந்துட்டு கேரியரில் முன்னேற ஆசைப்படுறாங்கன்னா தாராளமாக சப்போர்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் 2 வருஷம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க. 3rd இயர் 4th இயர் போகும்போது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை பாதியாக ஷேர் பண்ணிப்பாங்க. இந்த மாதிரி டைம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அது பேர் தான் சர்ப்ரைஸ். இதான ஃபர்ஸ்ட் ரொம்ப நல்ல ஃபோன். வர்றா எமோஷன் வராங்கப்பா. ஒய்ஃபுக்கோ குழந்தைங்களுக்கோ கொஞ்சம் ஏதாவது நல்லது பண்ண ஆசைப்படுறீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட் அப்படின்ற பேரில் கொடுக்குறாங்க. நடுவில் திடீர்னு எதிர்பார்க்காம எடுத்து கொடுத்தீங்கன்னா அப்போ இது மட்டும் தான் மண்டே இருக்கும். நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறாங்க. அந்த இதில் அவங்க உண்ணுவாங்க. அதுதான் என்னோட டாக்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்த மாதிரி ஒரு சர்ப்ரைஸ் vlog தான். என் ஒய்ஃபுக்கு ஒரு மொபைல் சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். அந்த மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறத ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். ஓகேவா? ஏன்னா நம்ம அவங்களை சர்ப்ரைஸ் பண்ணி அவங்களோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்குறது தான் இது மெயின் vlog-ஓட கண்டென்ட்டே. இங்கே வாங்கன்ற சொல்லிடுறேன். இது வந்து சிட்டி சாய்ஸ். மேக்ஸிமம் துபாயில் எல்லோரும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு சிட்டி சாய்ஸாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ பர்ச்சேஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வீட்டுக்கு போய் நான் எதுக்காக பர்ச்சேஸ் பண்ணேன் அண்ட் அவங்களோட ரியாக்ஷன் எப்படின்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கண்டென்ட் இருக்கு வீடியோ. ஸ்கிரிப்ட் வந்து சரி, ஓகே. நான் வந்து ஒரு கிரிக்கெட்டர். நான் கிரிக்கெட் பிளேயர் இல்லை. ஸோ அது மாதிரி அந்த சொல்லிக்கா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் வச்சு. சர்ப்ரைஸ், அதான் சர்ப்ரைஸ். என்ன வார்க்கும் பால் வச்சு நான் என்ன விளையாட போறேன்? என்ன எனக்கும் நானும் அவ்வளோ அடிக்கிறதா அது மாதிரி விளையாடலாம். அவர் மர்க்கா சொல்லு. சர்ப்ரைஸா? சர்ப்ரைஸ் ஆவே வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. சர்ப்ரைஸ் நானும் ஒரே மாதிரி எடுத்தேன். அது மாதிரி எனக்கு வரும். சூப்பர். அம்முலு ஜெஸ்ஸி பியாத் ஏ நில்ல கோடி பண்ணி அவளை இப்படி பண்ணி பண்ணு. பியாத் அதுல ஒன் டேட்டா போட்டுருக்கு. ஆ 20 சர்ப்ரைஸா? நல்லவளா? பட் இப்போ ரியல் சர்ப்ரைஸ் போலாம். ஓகேவா? ரியல் சர்ப்ரைஸ் போலாம். உட்காருங்க. கண்ண மூடி உட்காருங்க. நல்ல முடியும். நான் எடுத்து நல்ல சொல்லக்கூடாது. நல்ல முடியும். சும்மா கெஸ் பண்ணு. தெரியல சொல்ற கெஸ் பண்ண சொல்ல. என்னது? மேக்கப் செட் தான் கிடையாது, வேற ஏதாவது சொன்னேன். ஃபவுண்டேஷன் மேக்கப் செட் இல்லைன்னு தான் சொன்னேன். ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் அந்த மாட்டிட்டு படுற பாடு. சரி சரி சரி, என்ன ரொம்ப திட்டவும் முடியல. சரி, வேற என்ன? வேற ஒண்ணும் இல்ல. வேற எதுவும் தேவைப்படுதா? சரி, கண்ணு திறந்து பாருங்க. என்னது போனா? போன் தான். ஆனா என்ன போன் கண்டு கெஸ் பண்ணு. போன் பாக்ஸ் பார்த்துட்டு என்ன போன்றத மறைச்சு வச்சிருக்கோம். நான் பாருங்க என்ன போன்றத ஒரு ஒட்டி வச்சாச்சு. ஓகேவா? ஸோ என்ன போன் யூஸ் பண்ணுங்க. நான் ரெட்மி தான் கேட்டேன். ரெட்மி தான் ஏதாவது நல்லா பண்ணுது. இந்த பாக்ஸ் திருப்பி பார்க்கலாம். ரெட்மி போன்றதான் கண்டுபிடி. இந்த பக்கம் பாரு, ரெட்மியா போட்டிருக்கு. சாம்சங். நான் இப்போ சாம்சங் தான் கெஸ் பண்ணேன். என்னது? அல்ட்ரா. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? வாங்க இருக்கட்டும், அப்படியே ரிவ்யூ பண்ணுங்க.
சரி எப்படிங்க எப்படி ஒழுங்க எப்படி என்னது என்ன இதெல்லாம் இருக்கு ஆமா வரைகிற மாதிரி இருக்குமா சாம்சங் S24 Ultra நீங்க ஆக்சுவலி சிலிண்டர் இது எப்படின்னு எனக்கு தெரியாது என்ன போனோம்னு தெரியாது எனக்கு ஒன்றும் தெரியாது பட் நான் இதுக்கு எதுக்கு வாங்கணும்னு நான் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா ஸோ இவங்க வந்து ஆர்கிடெக்ட் இன்டீரியர் டிசைன் ஓகேவா நான் வந்துட்டு கூகுளில் உட்காந்து அம்மாட்ட கொடுத்து கூகுளில் வந்து கூகுளில் அது பேர் என்ன ப்ரோ ChatGPTல கேட்கும்போது இன்டீரியர் டிசைனுக்கு எது பெஸ்ட்னு கேட்கும்போது iPhone 15 Pro Max வந்துச்சு அப்புறம் ஆண்ட்ராய்டில் வந்துட்டு இதுதான் S24 Ultra சஜஸ்ட் பண்ணிச்சு ஸோ இவங்களுக்கு iPhone பிடிக்காது ஸோ அதனால S24 Ultra அவ்வளோ நீ பேசாதீங்க பிறகு வெயிட் பண்ணலாம் பேசிட்டு இருக்கேன் S24 Ultra வாங்கியிருக்கோம் ஓகேவா நான் அன்பாக்ஸ் பண்ணது ஒரே ஒரு ரீசனுக்காக டெம்பர் கிளாஸ் விட்டுருக்காங்க மற்றபடி ஆன் பண்ணல எதுவுமே பண்ணல நீங்கள் தான் பண்ண போறீங்க ஸோ ஓப்பன் பண்ணிடுறோம் எதுக்கு இப்போ வாங்குவீங்க ப்ரோ இதை பாருங்க இந்த ஃபோனு இதை பாருங்க இந்த மாதிரி அவனா யூஸ் பண்ணுவானா இங்க பாருங்க ஒட்டஞ்சு இதோட 20-30 தடவை டெம்பர் கிளாஸ் விட்டாச்சு இது என்னது ரெட்மி நோட் 9 இப்போ எவ்வளோ போயிருக்கு 5 வருஷம் ஆயிடுச்சு ப்ரோ இது வரைக்கும் அவங்க ஃபோன் வேணும்னு கேட்டதே இல்லை ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும் இல்லாமல் இவங்க வந்து இப்போது கேரியரில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க இவங்க பண்ண டிசைன்லாம் அப்ரூவ் ஆகுது இவங்க பண்ண டிசைன்லாம் வந்துட்டு கஸ்டமருக்கு ரொம்ப பிடிக்குது சொல்லி ட்ரீட்லாம் வச்சுட்டு இருக்காங்க ஸோ நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாமே அப்படின்னு ஒரு சின்ன ஆசை ஸோ அதனால தான் S24 Ultra தேங்க்யூ ஸோ மச் ஓகே பிடிச்சதா ஓப்பன் பண்ணி பார்க்காம எடுத்துருக்கின்ற சூப்பர் ஓப்பன் எடுங்க ஃபோனு கையில் எடுங்க அன்பாக்சிங் நம்ம கிட்ட வந்துடுங்க அன்பாக்சிங் எடுக்கணும் கலர் வந்து தலைவர் தான் சஜஸ்ட் பண்ணாரு நான் வந்து பர்பிள் போனேன் நான் தான் சொன்னார் ஆர்கிடெக்ட் அவங்களுக்குலாம் பிடிக்கும்னா பிளாக் தான் கிளாஸாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் நான் சொன்ன கேஸ் போட்டுக்கலாம் ப்ரோ கழட்டும் போது பர்பிள் இருக்குன்னு இல்லைப்பா சும்மா அப்படி கவுத்திட்டு கையில் பிடிக்கும் சூப்பரா இருக்கா நீ ஒன்றும் கீழே போட்டுறாத புது ஃபோனு அப்புறம் அவ்வளோ மறுகையாயிரும் கிவ் மீ தரேன் போரு இதான் பார்த்துக்கோங்க S24 Ultra எல்லாம் பார்த்துருப்பீங்க போரு காமிச்சிட்டு தரேன் ஓகே S24 Ultra எல்லாரும் பார்த்துருப்பீங்க ஸோ இதான் அந்த பேனா அவங்க வந்து எந்த கஷ்டம் முன்னாடி ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது நோட்ஸ் எடுக்கணும்னா நீட்டாக எடுத்து வச்சுட்டு நோட் பேர் எடுத்து எழுதிக்கலாம் ஏதாவது சைட்டை ஃபோட்டோ எடுத்துட்டு இவங்க ஏதாவது பாக்ஸில் வரைஞ்சு போகணும்னா வரைஞ்சு பார்த்துக்கலாம் கஷ்டப்பட்டு அதை ஃபோட்டோ எடுத்து வரைஞ்சு காட்டலாம் சும்மா இப்போவே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்காங்க எல்லாம் இம்ப்ரூவ் ஆகட்டும் என்னோட சைடில் ஒரு சின்ன சப்போர்ட் அவ்வளோதான் வாழ்த்துக்கள் லவ் யூ டூ நம்மளும் கீழே போட்டுறாங்க இன்னும் கவர் வரல கவர் நாளைக்கு வருது அமேசான் ஆர்டர் போட்டுருக்கேன் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணாதான் பண்ணேன் நேற்று நான் தூங்கணும்னு நினைச்சேன் நான் தூங்கலை நானே வேறு வெளில போய் வாங்கிட்டு வந்தோம் எப்படி பட் ஆனா எதுக்கு இப்போ ரீசன்ட்டா சும்மா இப்போதானே நீங்க நல்லா பண்ணிட்டு இருக்க வேலை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்க எல்லா கஸ்டமர் சஜஸ்ட் பண்றாங்க ஸோ அதனால அப்படியே போட்டுருந்தோம் ஓகேவா அப்புறம் டியூட்ஸ் ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் உங்க வீட்டில் உங்களோட பொண்ணோ உங்களோட ஒய்ஃபோ வந்துட்டு கேரியரில் முன்னேற ஆசைப்படுறாங்கன்னா தாராளமாக சப்போர்ட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் 2 வருஷம் ஸ்ட்ரகிள் ஆவாங்க 3rd இயர் 4th இயர் போகும்போது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியை பாதியாக ஷேர் பண்ணிப்பாங்க ஸோ அவங்கள முன்னேற ஆசைப்பட்டா தாராளமாக சப்போர்ட் பண்ணுங்க ஓகேவா ஒரு சின்ன சஜஷன் அவ்வளோதான் நீ ஆன் பண்ணி என்னென்ன இப்போ நாளைக்கு இது எனக்கு S24 Ultra எனக்கு தெரியவே தெரியாது எப்படி இருக்குன்னு ஆன் பண்ண சும்மா ஆன் பண்ணி பாருங்க க்ளோஸ் அப்ல வந்துடும் ப்ரோ எப்படி இருக்குன்னு நீ அமுக்கும் போது ஆன் ஆயிடுச்சு ஸோ இவங்க ஆனும் பண்ணுறாங்க நீங்கள் தான் ஆன் பண்ணுறீங்க ஓகேவா அந்த ஃபோனு இருந்தாலும் இது பழைய ஃபோனை மதிக்கக்கூடாது இனிமேல் நம்மளும் இது உன்னோட ஃபோன் ஏ அவளுக்கு ஃபோனு ஏ ஸ்டார்ட் யூஎஸ் கொடுத்துருங்க இப்போ இந்த மாதிரி டைம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நானு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது அது பேர் தான் சர்ப்ரைஸ் எதுக்கு இதுக்கெல்லாம் நர்வஸ் ஆகுது சந்தோஷப்படணும் ஜாலியா இருக்கணும் ரொம்ப நல்ல ஃபோன் வர்றா எமோஷன் வராங்கப்பா அதெல்லாம் தெரியலையா கண்ணாடி போட்டு மறைச்சிருக்காங்க நல்லா கண்ணீர்லாம் வருது ஓகே தலைவர் எல்லாத்தையும் பண்ணி முடிச்சோடனே ஃபைனலாக அந்த ஃபோனை காட்டுறோம் இப்போ நான் உங்களுக்கு இந்த ஃபோன் வாங்கி கொடுத்தேன்ல சர்ப்ரைஸாக இருந்துச்சா இல்லை எப்படி இருந்துச்சு அதை பற்றி கொஞ்சம் பேசுங்க உங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு அதெல்லாம் ஃபைனலாக நம்ம வாங்கி கொடுக்குறதே அவங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஸோ அதை கொஞ்சம் சொல்லுங்கள் நான் ஃபோன் அந்த பழைய ஃபோன் வந்து எனக்கு 5 வருஷம் ஆச்சு மேரேஜுக்கு கொஞ்சம் முன்னாடி வாங்கினாங்க மேரேஜ் அப்போதான் வாங்கினது என்ன சொல்றது
ஃபோன் இதுவரை ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போதான் கொஞ்சம் கொஞ்சம் இதாக அந்த ஃபோன் அட்டாச் பண்ணுறேன், பிரச்சனை இல்லாத ஃபோன் எப்படி நீங்களே பார்த்துக்கோங்க. அப்பப்போ லைட்டாக இப்போ ஹேங் ஆகிட்டு இருந்தது. நீ எனக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ண தெரியல எனக்கு. ஏன்னா இப்போ இன்னைக்கு எந்த ஒரு ஸ்பெஷல் டேவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்போ என்ன சொல்றது, திடீர்னு ஒன்று வந்துட்டு இப்படி அப்படின்னோடையும் எப்படி ரியாக்ஷன் கொடுக்குறதுனே தெரியல. அப்போ அந்த அளவு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, சர்ப்ரைஸும் ஆயிடுச்சு. எனக்கு ஆஃபீஸ் போகிறப்போ நான் மட்டும் தான் இவ்வளோ மோசமான ஒரு ஃபோன் வச்சுருப்பேன். கிளைண்ட் எல்லாம் பார்க்குறப்போலாம் நான் மட்டும் தான் இது மாதிரி இருக்கும். அதனால் கேட்டதும் இல்லை, ஓகே இந்த ஃபோனை பிரச்சனை இல்லைனால அப்படி இருந்தது. அப்போது எனக்கு அப்போ எந்த என்ன சொல்கிறது வார்த்தை வரல. லவ் யூ அப்பதான் சொல்லணுன்றேன். நல்லா யோசிச்சுருந்தேன், கெடுத்து விட்டீங்க. ஐயோ நல்ல பாயிண்ட் ப்ரோ, டக்குன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது எப்படி யோசிச்சாலும். நீங்கள் நல்லா அவங்க ரொம்ப இது வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் எதுவும் கேட்கவே இல்லை. பார்த்தமா இல்லை. அப்புறம் இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த பர்த்டேக்கு எடுத்துறது, அதுக்கப்புறம் ஏதாவது ஸ்பெஷல் டேல எடுத்துறதெல்லாம் கிஃப்ட் ஆயிரும், சர்ப்ரைஸ் ஆகும். அது வந்து கிஃப்ட் கிடையாது, இது வந்து அவங்களோட கேரியருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கணுமே அப்படின்னு. நான் நினச்சி சரி நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் ஃபோனை தான் எனக்கு தருவீங்க, தந்துட்டு நீங்கள் வேறு புது ஃபோன் வாங்கிக்கிங்க அப்படிதான் நினச்சேன். அப்படி அது வந்து நல்லா இருக்காது. நம்ம ஃபோனை அவங்களுக்கு கொடுத்து அவங்க அது நம்ம ஃபோன் மாற்றோம்னா ஃபுல்லாக மாற்றிடணும். ஆனால் அவங்களுக்கு வந்து கேரியரில் எந்த சப்போர்ட்டும் பண்ணதில்லை, அவங்களாம் தான் ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வந்துட்டு இருக்காங்க அதனால். ஸோ அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணாமல் சொல்கிறீங்க? சப்போர்ட்டுன்ற மீன்ஸ் நான் அவங்களுக்கு வேலை வாங்கி தரல, அவங்களாம் தேடி வேலைக்கு பிடிச்சிருக்காங்க அந்த மாதிரி சொல்கிறேன். ஆனால் எமோஷ்னலாக ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கீங்கள, அது நார்மலாக எல்லாருமே பண்ணுறோம். ஒய்ஃப்னாலே டார்ச்சர், ஹஸ்பண்ட்னாலே. நீங்கள் மைண்ட் வாய்ஸ் நினச்சி சத்தமாக பேசிட்டு இருக்கீங்க. ஐ மீன் அவங்க என்ன இருந்தாலும் நம்மகிட்ட தானே கொட்டி ஆகணும். ஸோ அதனால் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். மேரேஜ்னால் ரெண்டுமே இருக்க தான் செய்யும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க, ஹஸ்பண்ட் ஆக போகிறவங்க தெரிஞ்சுக்கோங்க. எமோஷனல் டார்ச்சர்ஸ் இருக்கும், அவங்களே ஒத்துக்கிறாங்க சரியா. அந்த மாதிரி தான் யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ரெண்டாவது விஷயம் வந்தான், இந்த மாதிரி நீங்களுமே உங்கள் ஒய்ஃபுக்கோ குழந்தைங்களுக்கோ கொஞ்சம் ஏதாவது நல்லது பண்ண ஆசைப்பட்றீங்கன்னா இந்த மாதிரி கிஃப்ட்டு அப்படின்ற பேரில் கொடுக்காதீங்க. சும்மா சர்ப்ரைஸாக எடுத்து கொடுங்க. ஜஸ்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு அவங்க கொஞ்சம் மோட்டிவேஷனாக எடுத்துப்பாங்க. ஓகே நமக்காக ஒருத்தவங்க யோசிச்சு அது வேலைக்காக எடுத்து கொடுத்துருக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ரன் பண்ணுவாங்க. ஓகேவா, இது என்னோட தாட். அதனால தான் இப்போ நான் ஒரு கிஃப்ட்டாக எடுத்து கொடுத்தா மேரேஜ் கிஃப்ட், இது ஒன்றா ஒரு வெட்டிங் டே கிஃப்ட், இது வந்து பர்த்டே கிஃப்ட், அது ஒரு கிஃப்டாக போயிருக்கு. அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்றக்காக தான் இப்போ எடுத்து கொடுத்துட்டேன் சரியா. ஸோ நடுவில் திடீர்னு எதிர்பார்க்காம எடுத்து கொடுத்தீங்கன்னா அப்போ இது மட்டும் தான் மண்டையில் இருக்கும். நம்ம நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, நம்ம முன்னேறணும்னு நினைக்கிறாங்க, அந்த இதில் அவங்க ஓடுவாங்க. அதுதான் என்னோட தாட். இதுக்காக மட்டும் தான் எடுத்து கொடுத்தேன். ஸோ உங்களோட ஃபீல் இவங்கள்ட்ட கேட்டதுக்கு ஃபீல் செம்ம எக்ஸ்பிரஷன், என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவ்வளோதான், இந்த எக்ஸ்பிரஷனுக்காக நம்ம இவ்வளோ பண்ணியிருக்கோம். இதோட முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம். நல்லா பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நன்றிகள், வணக்கம். அவ்வளோதானே.